எஜமா நடந்து நடந்து உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு, தூக்கம் வேற கண்ணை கட்டுது. இங்க கொஞ்ச நேரம் உக்காந்து ஓய்வு எடுத்துட்டு போலாம் எஜமா. இனிமே இப்படி எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்ல. இந்த பயணத்துக்கு தலைமை தாங்குறானே தளபதி கசகசா, நீ அவனையே கேளு. அதுவும் சரிதான். ஆஹா, இவனுக்கு திரும்ப கூடாது. திரும்பினா கோவிச்சுக்கிட்டு திருப்பி மரப்பொந்துக்கே போயிடுவானே. ஏப்பா கசமுசா, என் பேரு கசகசா, ஞாபகம் இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியம். எஜமா ஒரு நிமிஷம். ஏப்பா, நீ தான் எங்களை பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட, கொஞ்சம் முன்னாடியாவது வாயேன். என்ன விஷயம்? விஷயமெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரெண்டு பேரும் நடந்து நடந்து காலெல்லாம் தளர்ந்து போச்சு. முன்னாடி வைக்கிற காலு பின்னாடி போகுது, பின்னாடி வைக்கிற காலு சைட்ல போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு நீ ஒன்னும் பண்ண வேணாப்பா. இங்க எங்கேயாவது தங்கி ஓய்வு எடுக்கலாமான்னு கேக்குறேன். தாராளமா ஓய்வு எடுக்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா எஜமா? தளபதியாரே ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டாரு. எங்கேயாவது இடம் பாருங்களேன் ஓய்வு எடுக்கிறதுக்கு. சரி சரி, வாங்க போலாம். அம்மா அப்பா. எஜமா, இந்த இடம் நல்லா காத்தோட்டமா இருக்கு, இங்கேயோ படுத்துக்கலாம். முட்டாள் மண்டோரா, வெறும் தரையிலையா படுக்கிறது? இருடா. அருமையான வசதி ஏற்படுத்திட்டீங்க. என்ன கசகசா, எங்களை விட நீ ரொம்ப கலப்பா இருப்ப போல இருக்கு. சொன்ன உடனே வந்து உட்கார்ந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்காகத்தான் உட்கார்ந்தேன். எஜமா, தூக்கம் கண்ணை கட்டுது இல்ல, கொஞ்ச நேரம் தான் படுத்து தூங்கிட்டு போலாமே. தாராளமா. எஜமா, கசகசா என்ன சொன்னாலும் கேக்குறா. நம்ம வழிக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல எஜமா? அப்படி சொல்ல முடியாது மண்டோரா. போங்க எஜமா, உங்களுக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். பேசாம படுத்து தூங்க, தூக்க வேற வருது. யோ கசகசா, நாங்க ரெண்டு பேரும் தூங்குறோம். நாளைக்கு காலையில நேரத்துல பொழுது விடியறதுக்குள்ள எழுப்பிடியா? என்னைக்கு பொழுது விடிய? நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ளதான்ப்பா. நான் தூங்குனா நான் எந்திரிக்க ஒரு மாமாங்க ஆகும். அப்புறம் எப்படி உங்களை நாளைக்கு எழுப்புறது? என்ன கசகசா சொல்ற? ஒரு மாமாங்கமே தூங்குவியா? ஏன் எஜமா, மாமாங்கம்னா என்ன? ஏன் இப்படி பதறி போய் எந்திரிக்கிறீங்க? அத நான் சொல்றேன். ஒரு மாமாங்கன்னா 12 வருஷம். என்னது 12 வருஷமா? அட சண்டாளா, இப்ப படுத்தேனா 12 வருஷம் கழிச்சு தான் எந்திரிப்பியா? ஆமா, நான் கும்பகர்ணன்ட்ட சாபம் வாங்கியிருக்கேன். நீ எவங்கிட்ட சாபம் வாங்கினாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எழுந்துரு போலாம். ஆமாடா, நீ 12 வருஷம்னு போட்ட போடல, வந்த தூக்கம் கூட பறந்து போயிருச்சுடா. வாடா போலாம், வாடா வாடா, எந்திரா டேய், வாடா. எங்க கிளம்புறது? நீங்க உட்கார்னா உட்கார்றதுக்கும் போகலாம்னா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? கிளம்ப முடியாது. முட்டாள் மண்டோரா, வாய வச்சுட்டு சும்மா இருக்காம ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டியாடா. இதுக்கு தான் இவனை நம்பாதன்னு ஏற்கனவே சொன்ன. என்ன மன்னிச்சிருங்க எஜமா, இந்த கசகசா இப்படி ஏடா கூடமா பேசுவான்னு தெரியாம போச்சு. யோ கசகசா, ஓய்வு எடுக்கலாம் தூங்கலாம்னு சொன்னதுக்கு சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வேணாமா? இதுல ஏதாவது சிக்கல் வருமானு நீ கேட்டிருக்க வேணாமா? ஐயோ எஜமா, பழிய தூக்கி என் மேலேயே போடுறான். இன்னொரு விஷயம் என்ன? இப்படியே உட்கார்ந்த நிலையில என்ன தூங்க விட்டாலும் நான் 12 வருஷம் கழிச்சு தான் முழிப்பேன். ஐயோ தெய்வமே, அப்படி எதுவும் தூங்கி தொலைச்சிராதரா மகாராஜா. அப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன தூங்க விடாம பாத்துக்குங்க. உன்னை எப்படி நாங்க தூங்காம பாத்துக்கிறது? அதானே, தூங்க வைக்கிறதுனா ஒரு தாலாட்டு பாடலாம், இல்லைன்னா ஒரு மெகா கதையை சொல்லி தூங்க வைக்கலாம்.
எப்படி தூங்காம பாத்துக்கிறது? அட ஏப்பா எங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிற? உன்னை எப்படி தூங்க விடாம பாத்துக்கிறது தயவு செஞ்சு சொல்லு. உன் கண்ணுல மிளகாய கிள்ளி வைக்கவா? இல்ல கட்டையாலேயே 2 போடவா? இல்ல இல்ல 10 மினிட்ஸ்க்கு ஒரு தபா உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுமா? என்ன செஞ்சு உன்னை தூங்காம பாத்துக்கிறது? என்ன செஞ்சா நீ தூங்காம இருப்ப? தயவு செஞ்சு சொல்லு. நான் மணி ஓசை கேட்டா தூங்காம இருப்பேன். மணி ஓசையா? ஆமா, பூஜையில கையில புடிச்சுக்கிட்டு இப்படிமா அப்படிமா ஆட்டுவாங்களே, மணி ஓசை அதுதான். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மணிய வரவழைச்சு விடிகிற வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்க, நான் தூங்காம இருக்க. ஏய் மடையனே மண்டோரா, இவனுங்களுக்கெல்லாம் மணி அடிக்கிற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டியே. என்ன சத்தம் போடக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. அதை எப்படி இவ்வளவு சத்தமா சொல்ற? நீ பேசக்கூடாது. மணியாட்ட போறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். எஜமா சீக்கிரமா மந்திரத்துல மணிய வர வைங்க, அடிக்கலாம். இல்லைன்னா இவன் தூங்கி தொலைச்சிட போறான். மணி வந்துருச்சு. இந்தா பெரிய மணி உனக்கு, இந்தா சின்ன மணி உனக்கு. ரொம்ப முக்கியம் இது. ஆட்டுங்க. நிறுத்துங்க. ஏன் மணி ஓசை பிடிக்கலையா? கிளம்பி போலாமா? இல்ல, எனக்கு உட்கார்ந்துகிட்டு ஆட்டா பிடிக்காது. நின்னுகிட்டு ஆட்டுங்க. ஆட்டுறதுல என்னைய உட்கார்ந்து ஆட்டுறது நின்னுகிட்டு ஆட்டுறதுன்ட்டு பேசக்கூடாது. மீறி பேசுனீங்க நான் மடையா மண்டோரா எந்திரிடா. மணி என்ன சுருதி குறையுது. சரவணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. இல்ல, நீ எதுக்காகவோ வருத்தப்படுற. ஆமாம், எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. ஏன்? நீ வெளியில இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கே வந்து தங்கட்டுமான்னு கேட்டப்ப கூட சந்தோஷப்பட்டேன். ஆனா அப்படி வந்த நீ எனக்கே போட்டியா வந்துட்டேன்றப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னப்பா சொல்ற? நான் உனக்கு போட்டியா? அதுக்காகவா நீ வருத்தப்படுற? ஆமா, எங்க சித்தி கிட்ட நீ பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல கடை போடுறப்ப நமக்குள்ள போட்டி தானே. இந்த கூடையில இருக்கிற பழங்களை எல்லாம் ஒண்ணு விடாம விற்கலனா உனக்கு பண நஷ்டம் மட்டும்தான். ஆனா எனக்கு அடியும் திட்டும் சேர்ந்து கிடைக்கும். இப்ப சொல்லு, நான் வருத்தப்படுறது சரியா தப்பா? அட கடவுளே, நீ இப்படி புரிஞ்சுட்டு இருக்கியா சரவணா? ஆமா. இத பாரு சரவணா, நான் எதை செஞ்சாலும் அத உன்னோட நன்மைக்காக தான் செய்வேன். அட போப்பா, பெத்த அப்பனே மகனே எல்லாம் உன் தலை விதின்னு விட்டப்ப நீ வந்து என்ன நல்லது செஞ்சுட்டு போற? திரும்பி போகும்போது இந்த கூடையில விற்காம மீந்து போற பழங்களோட எண்ணிக்கை வச்சுதான் எனக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும். சரவணா, உனக்கு உபகாரமா இருக்கலான்னு வந்தவன்
இப்போ உனக்கு பாரமாயிட்டேனோன்னு தோணுதுப்பா. அதான் ஆயிட்டியே, அதை விடு. ஆமா, எப்படி எங்க சித்திய மடக்க இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்ச? நிஜமாவே நீ பணக்காரனா? எல்லா பணத்தையும் உங்க அப்பா தான் கொடுத்து அனுப்புனாரா? ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, எங்க சித்தி கிட்ட நீ கொடுத்த பணம் யானை வாயில சிக்கின கரும்பு மாதிரி. அதுதான் நீ அவங்க கிட்ட பணத்தை கொடுத்ததுமே நான் ஏப்ப விட்டேன். அந்த பணம் போனாலும் அது போல இன்னும் 1000 மடங்கு பணம் என்னால வரவழைக்க முடியும்பா. என்னது, பணத்தை வரவழைப்பியா? இல்ல இல்ல, ஒரு போன் பண்ணா போதும், எங்க அப்பா இன்னும் பணத்தை கொடுத்து அனுப்புவார்னு சொல்ல வந்தேன். இப்படி ஒரு அப்பாவை விட்டுட்டு வந்து நீ எங்க சித்திக்கு பிசினஸ் பார்ட்னர் ஆனத எல்லாம் உன் தலைவிதின்னு தான் சொல்லணும். நடக்கிறதுலாம் நன்மைக்கே. என்ன ஆத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டியம்மா. கொய்யாப்பழம் எப்படி? ரூபாய்க்கு 3. 4ன்னு போட்டு 2 ரூபாய் கொடுங்க. வாங்கிட்டு போ. தெரிஞ்சவளா போயிட்ட. நான் என்ன தோட்டத்துல பறிச்சா வாங்கிட்டு வர்றேன்? காசு கொடுத்தானே வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க. என்ன இந்த சரவண பயல இன்னும் காணமே? என்ன புதுசா ஒருத்தன் கடை போட வர்றான்? என்ன பாட்டி, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட போல. அது கிடக்கட்டும் சரவணா. நேத்து உன் கடையை பாத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு கூடையோட வந்துட்டான் கடை போடுறதுக்கு. என்னமோ கல்யாணத்துக்கு வந்தவன் கல்யாண மாப்பிள்ள ஆன கதையால இருக்கு உன் கதை. பாட்டி, நான் இவங்க சித்தியோட பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிட்டேன். அப்படியா? ஒன்னு அந்த கடவுள் தான் காப்பாத்தனுப்பா. அதான் நானும் சொன்னேன். தம்பி, என்னப்பா சாத்துக்குடி விலை? 3 10 ரூபாண்ணே. அது வேலைக்கு ஆகாது. அத்தா, எவ்வளவு சீத்தாப்பழம்? ரூபாய்க்கு 2பா. 2 பழம் கொடு. அசர மாட்டிய? முசானா, என்ன சரவணா? கொஞ்சம் கடையை பாத்துக்கிறீங்களா? அப்படியே என் வேலையை முடிச்சிட்டு வரேன். என்ன வேலை? அதானே, எங்க அம்மாவை பாத்துட்டு வரேன். நீ எங்க போய் என்ன பண்றேன்னு நானும் பார்க்கணும். நானும் வரேன் சரவணா. அப்ப கடையை யார் பாத்துக்குவா? வழக்கம் போல நம்ம பாட்டியை பாத்துக்கிட்டோம். ஏன் பாட்டி, கடையை கொஞ்ச நேரம் பாத்துப்பீங்களா? ஏன் நீயும் சரவணன் கூட போறியாக்க? ஆமாம் பாட்டி. வேலைக்கு வெள்ளாடு துணையா? போப்பா போ, போயிட்டு வா. போ போ. வாங்கண்ணா. என்ன சரவணா, உங்க அம்மாவை பார்க்க போலான்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க? உங்க அம்மா இங்கேயா இருக்காங்க? இல்லண்ணா, எங்க அம்மா காட்டுல இருக்காங்க. நான் தான் தினமும் எங்க அம்மாவுக்கு சமைச்சு போடுவேன். அதுதான் கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்க போறியா? அதெல்லாம் வாங்க மாட்டேன், வெறும் அரிசி மட்டும்தான். அத கூட அண்ணாச்சி சும்மா தர மாட்டாரு. கடைக்கு போய் கூட்டி பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போடணும். ஓ, அப்ப தினமும் முறை வாசல் பண்ணி அதுல கூலியா கிடைக்கிற அரிசியை வச்சுதான் உங்க அம்மாக்கு சாப்பாடு பண்ணி போடுறியா? ஆமாண்ணா, நான் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, எங்க அம்மா பசியோட இருக்க கூடாதுல்ல, அதான். சரி சரி, சீக்கிரம் வாங்கண்ணா. ஐயோ, என்னாச்சு சரவணா? கடை பூட்டி இருக்க அண்ணாச்சியை காணோம். அண்ணா, சொல்லு தம்பி. அண்ணாச்சியை பார்க்கணுமே. அவர் பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காருப்பா. அதான் கடையை லீவ் விட்டு அவரும் போயிருக்காரு. எப்போ வருவாரு? இனிமே எங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. அண்ணாச்சி இப்படி கடையை பூட்டிட்டு போயிட்டாரே. இப்ப நான் அம்மாவுக்கு எப்படி சாப்பாடு போடுறது? சரவணா, என்ன யோசிக்கிற? இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சது அண்ணாச்சி மட்டும்தான். இப்ப அவரும் திடீர்னு இப்படி கடையை பூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப நான் எங்க போறது? யார கேக்குறது? எப்படி அரிசி வாங்கி அம்மாக்கு சாப்பாடு போடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. இன்னைக்கு எங்க அம்மாவை பட்னி போட்டுருவோம் போல இருக்குண்ணா. இப்ப என்னாச்சு சரவணா? இதுக்கு ஏன் போய் இப்படி அழுவுற? இல்லண்ணா, எங்க அம்மா பாவம். இப்ப என்ன, உங்க அம்மாவுக்கு நீ சாப்பாடு போடணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் வழி சொல்றேன், வா வா சரவணா. மூசானா, இவங்க தான் எங்க அம்மா. கடவுளே அம்மாவா அமைஞ்சிருக்கும் போதே சரவணா உன்னை பலி கொடுக்க நினைக்கிறாளே.
ஒரு சூனியக்காரி. நீ சாதாரணமானவனா இருந்தா இன்னும் என்னவெல்லாம் நடக்குமோ? என்னண்ணா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, அந்த அம்மனே உனக்கு அம்மாவா அமைஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இல்ல இல்ல, எங்க அம்மா தான் அம்மன் ஆயிட்டாங்க. சரி சரி, எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். சரி, சாதத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, அம்மா கிட்டயும் வந்தாச்சு, சும்மா நிக்கிறீங்க. சரி, நீ கண்ணை மூடு, சாதம் வரும். என்னண்ணா செய்ய போறீங்க? நீ கண்ணை மூடு, வரும். சரி. சரவணா, எப்படி நான் திடீர்னு சாதம் வந்துச்சு? நீங்க மந்திரம் போட்டீங்களா? உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உன் கையால சாதத்தை உங்க அம்மாக்கு கொடு. இந்தா.